நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸலில் எப்படி டெலீட் ரேஞ்ச், அதாவது ஒரு எக்ஸலில் எப்படி ஒரு ரேஞ்சு வந்து டெலீட் பண்ணுறது அப்படின்றத டெலீட் ரேஞ்சுன்ற ஒரு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது வந்து ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி தான். எதுக்காக ரேஞ்சு டெலீட் பண்ணுவோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு நியூ டேட்டாவை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு டேட்டா தேவையில்லாத அன்வான்ட் டேட்டா வந்து பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து டெலீட் ரேஞ்சுன்ற ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணணும். அதில் நான் நாங்கள் என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறோனோ அந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ரேஞ்சை வந்து டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிவிட்டு அந்த சேம் ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணணும், அப்புறம் க்ளோஸ் பண்ணணும். எதுக்காக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் இல்லையா, அதுக்காக வந்து சேவ் பண்ணுறோம், தென் க்ளோஸ் பண்ணணும். இதுதான் யூஸ் கேஸ். இப்போது ப்ராசஸ் போவோம். நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெலீட் ரேஞ்சுனே நேம் கொடுக்குறேன், சீக்வன்ஸ் நேம். ஓகே, ஸோ டெலீட் ரேஞ்சுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் இந்த பர்டிகுலர் இதில் போயிட்டு டெலீட் ரேஞ்சில் ஒரு நியூ எக்ஸல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் சும்மா நான் வந்துட்டு ஒரு டம்மி டேட்டா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஒரு டம்மி டேட்டா கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ரேஞ்ச் வந்து நான் அந்த 4-5 ரோ வந்துட்டு நான் டெலீட் பண்ணுறேன், இல்லைனா 4லேருந்து 5-6 வரைக்கும் நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ இது எந்த மாதிரி டைமில் யூஸ் ஆகுனா, நமக்கு அன்வான்ட் டேட்டா வந்துட்டு டெலீட் பண்ணுறதுக்கு, இல்லை ஃபில்டரில் வந்து நம்ம டெலீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டெலீட் பண்ணுறது, இந்த ஒரு பர்டிகுலர் இதுலேருந்து ஒரு 10 ரோஸை வந்து டெலீட் பண்ணேன், இதெல்லாம் வந்து ப்ராசஸில் வரும். ஓகேங்களா, ஒரு ப்ராஜெக்டில் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணுறது மட்டும் எப்படின்றத வந்து ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு அகெயின் கோ டு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் பாத் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, டெலீட் ரேஞ்ச் இதோட பாத்தை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் டெலீட் ரேஞ்சுன்னு டைப் பண்ணுங்க. ஓகே, டெலீட் ரேஞ்ச். இந்த டெலீட் ரேஞ்சை நான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறேன். ஓகே, ஸோ இதில் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கேட்குது. ஓகேங்களா, எந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஷீட் 1 தான் நம்ம வச்சுருக்கோம். சப்போஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஏ வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே A32, ஓகேங்களா, A32 ஒரு Fன்னு வச்சுப்போம், இல்லை G வரைக்கும் வச்சுப்போம், G4 வரைக்கும் டெலீட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் மீன்ஸ் A3லேருந்து G காலமில் அடுத்து 4 ரோஸ், A3 to G4, அதாவது 2 ரோஸ் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒர்க் புக் வந்து சேவ் பண்ணுறேன். எதுக்காக, என்னுடைய சேஞ்சஸ் வந்து அப்படி இருக்கணுன்றதுக்காக. சேவ் ஒர்க் புக், ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இப்போ சேவ் ஒர்க் புக் வந்து நமக்கு என்ன வேணும், வேரியபிள் வேணும். ஸோ வேரியபிள் தேவை கிடையாது. சேவ் ஒர்க் புக் வந்துட்டு எஸ் ப்ராப்பர்ட்டியில் வேரியபிள் தேவை கிடையாது. ஓகேங்களா, இந்த சேவ் ஒர்க் புக் வந்து வித்தின் எக்ஸல் அப்ளிகேஷன் ஸ்கோப் ஆக்டிவிட்டியில் தான் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஓகே,
ஸோ அடுத்தது க்ளோஸ் ஒர்க் புக். க்ளோஸ் ஒர்க் புக் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா, க்ளோஸ் ஒர்க் புக் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் எவ்ரிதிங் இஸ் டன். ஸோ நான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் விசிபிளாக இருக்கிறது வந்து அன்செக் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது என்னென்னா நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸப்ஷன் வந்து என்னுடைய எக்ஸலில் டிஃபால்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஆகும்போது ட்ரையல் வெர்ஷன். ஸோ அதுக்காக இந்த எரர் அடிக்குது. நான் வந்து விசிபிள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆனோடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸல் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னுடைய எக்ஸல் ஒரு பாப்பப் வரும், அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். வேர் இட் இஸ் எக்ஸல். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், A3லேருந்து A4 G4 வரைக்கும், விச் மீன்ஸ் இப்படி G4 வரைக்கும். ஓகேங்களா, இந்த 2 ரோ இதை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் வந்துட்டு டெலீட் ரேஞ்ச் கொடுக்குறேன். டெலீட் ரேஞ்ச் இப்போ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் 3லேருந்து 5 வரைக்கும் நான் வந்து ரேஞ்ச் கொடுத்தேன், டெலீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும் டெலீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்சர்ட்டு ரோ வந்துட்டு, அதாவது நம்ம டேட்டா தான் டெலீட் பண்ணோம். உங்களுக்கு ரோ இன்சர்ட் பண்ணுறது, ரோ டெலீட் பண்ணுறதெல்லாம் வி ஹாவ் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா, ஸோ அதை நான் வந்து லேட்டர் சொல்கிறேன். அடுத்து அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி கவர் பண்ணும்போது சொல்கிறேன்.